இன்றைக்கி நம்ம 2008 வெளியான ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஹாலிவுட் படமா இல்லை ஹிந்தி படமா? வாட்? ஹிந்தி படம் தான். ஆனால் நடித்த ஆக்டர் அவர் பிரிட்டிஷ்காரர். அந்த அந்த பேர் என்ன? ஹீரோ பேரை மறந்து போச்சு. சலீமா? இல்லை நடித்தவங்க எல்லாருமே ஹிந்தி. மியூசிக் பண்ண ஏஆர் ரஹ்மான் தமிழ். மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸுமே ஹாலிவுட். அப்படிங்கும் போது நம்ம டேரக்டர் யாருன்னு பார்க்குறத வச்சு தான் நம்ம அது என்ன படம்னு சொல்ல முடியும். டேரக்டர் ஹிந்தி கிடையாது, அப்போ அது ஹாலிவுட் படம் தான். ஹீரோவுமே இந்தியா பாட்டியல், அதான் இந்திய வம்சாவளி, ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் அந்த ஆள். ஸோ அது நம்ம ஹாலிவுட்னு எடுத்து ஹாலிவுட் படம் தான். ஏன்னா இந்த படம் இந்தியாவை பேஸாக வச்சு இந்தியாவில் நடக்கிற ஒரு கதைக்களம் அப்படின்னா கூட டேரக்டர் ஹிந்தியோ தமிழோ இல்லை தெலுங்கோ மலையாளமோ கிடையாது, அவர் ஒரு ஃபாரினர். ஆனால் கதைக்கரும் நார்த் இந்தியாவில் நடக்குது. நமக்கு இந்த படம் மாதிரி லைஃப் ஆஃப் பை மாதிரி. லைஃப் ஆஃப் பை அப்படி நான் சொல்லவா, அந்த தி ஜர்னி ஆஃப் ஃபக்கீர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. எனக்கு இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு விஷயம் ஆகும். இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் ஆகும். என்ன அப்படின்னா, ஜமால் மாலிக்ங்கிறவன் 2 கோடி ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஒரு கொஸ்டின் பெண்டிங் இருக்குது. அவன் இந்த இடத்துக்கு எப்படி வந்தான் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவன் சீட் பண்ணால், அவன் லக்கி, அவன் ஜீனியஸ், இது எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அவனுக்கு அந்த இது வரணும்னு எழுதப்பட்டிருக்குன்னு ஒரு 4 கொஸ்டினோட இந்த படம் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த படம் அது எதுவுமே இந்த 4 கொஸ்டின்மே இல்லை. இது இந்தியா அவனுக்கு கொடுத்த பெயின் அண்டு துன்பங்களோட விளைவு தான் அந்த இடம். ஏன் அப்படின்னா, அவனுக்கு கேட்கப்படுற ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே அவனோட லைஃப்லேருந்து தான் அவன் ஆன்சர் கொடுப்பான். இப்போ அவனுக்கு ராமர் கையில் என்ன ஆயுதம் வச்சுருந்தாரு அப்படின்னு கேள்விக்கு அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அது இந்தியா அவனுக்கு ஒரு துன்பத்தையும் பெயினையும் கொடுக்கும். இப்போ அவனுக்கு ஒரு சாங்கோட ரைட்டர் யாருன்னு கேட்கும்போது அதுக்கு அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதுக்கும் இந்தியா அவனுக்கு ஒரு துன்பத்தையும் பெயினையும் கொடுத்துருக்கும். ஸோ இந்த மாதிரி அவனோட லைஃப்பில் நடந்த துன்பங்கள், வழிகள், இதுதான் அவனுக்கு அந்த 1 கோடியை ஜெயிச்சு கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான் என்னோட இதாக இருந்துச்சு. அது என்னென்னா, அனுபவத்து மூலமாகவே எல்லாத்தையுமே கற்றுருப்பான். எல்லாமே அப்படி தான் அவனுக்கு இருக்கும். அந்த இங்கிலீஷுமே பேசுவான். அதுவுமே பார்த்தோம்னா ஒரு ஃபாரினர்ஸ்ட கைடு மாதிரி அப்படி இருந்து தான் அவனுக்கு இங்கிலீஷ் பேச வரும். இந்த மாதிரி எல்லாமே அந்த டாலரை பற்றி அவன் கேட்கும்போது இந்த மாதிரி எல்லாமே அனுபவத்தில் இருந்தே அவன் அந்த ஸ்டோரிலாம் அவனுக்கு போய்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு கேள்விகளும் வந்துக்கிட்டே இருக்கும். அவன் கேட்பான்ல, 1000 ரூபா நோட்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்கிட்ட அந்த கேள்வி கேட்கல. ஏன்னா அவனுக்கு தெரியல, அவனுக்கு காந்தி தான் இருக்காருன்னு தெரில. 1000 ரூபா நோட்டில் இந்த கேள்வி எனக்கு கேட்டிருந்தா நான் தோற்றுருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இவர்கிட்ட சொல்லுவான், இந்த போலீஸ்கார்கிட்ட சொல்லுவான். இந்த மாதிரி அவனுக்கு லைஃப் இருக்கும். அவனுக்கு அந்த இவன் அவர் பேர் என்னது, அனில் கபூரா? அவர் யார்? அவர் ஒரு போர்டில் வர எழுதி வச்சுட்டு நீ தான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு ஆன்சர் எழுதி வச்சுட்டு போவான். அப்போது அது கூட எப்படின்னா, எப்படி சொல்கிறது, இந்த சமூகம் என்ன ஏமாற்ற தான் செய்யும் அப்படின்னும்போது இந்த சமூகத்தில் இருந்து நம்ம எப்படியா தப்பிக்கணுன்றதுக்காக தான் அந்த 50-50 அந்த இடத்துல எடுத்துகிட்டு இருப்பான். அது நான் உண்மையிலே எப்படி சொல்கிறது, நான் அந்த இடத்துல நானாக இருந்தால் கண்டிப்பாக நம்பியிருப்பேன். சரி, ஏதோ அன்பாக பேசுகிறானே, பரிவாக பேசுகிறானே, கண்டிப்பாக இவன் இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட்டாக தான் ஏதோ பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அப்படி ஆயிருந்துச்சுன்னா முடிஞ்சிருக்கும் அந்த இடத்துல. இல்லை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஆள் மேனிப்புலேட் பண்ணிகிட்டே தான் இருப்பார். பெயிர் அவ்வளோதான், நீ இவ்வளோ ஜெயிச்சது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு மாதிரி மட்டன் தட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்கு அந்த சீன் புரிஞ்சிருச்சு. சரி, இதை நம்ப மாட்டான். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே கண்டிப்பாக இந்த ஆள் இவனுக்கு சப்போர்ட்டாக இல்லை. இது போக போலீஸ்டெல்லாம் வேறு கோர்த்து விட்ருக்கான். அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்த நம்ப மாட்டான். போலீஸில் கோர்த்து விடுறதுங்கிறது இந்த சீனுக்கு அப்புறம் தான். ஏன்னா அது 1 கோடிக்கான கேள்வி. இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரியும், சரி ரைட்டு, இவன் கண்டிப்பாக இது பண்ண மாட்டான். இல்லை, இன்னொன்று என்னன்னா, இங்கே அந்த ஆள் மேனிப்புலேட் பண்ணான் அப்படிங்கிறத தாண்டி அவன் ஜமால் மாலிக்ங்கிறவன் ஸ்லம்லேருந்து வந்தவன்.
ஒரு டீ பாய். அப்படிங்கும் போது இவன் வந்து தன்னோட பணக்கார ஆதிக்கத்தை அவன் மேலே காட்டுவான். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே நீ பார்க்க முடியும், 1000 ரூபாங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய காசு, இது எத்தனை ஒரு நாள் ஃபுல்லாக டீ விற்றா கூட இந்த காசு உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சும்மா உட்காந்து 1000 ரூபா வாங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது அவன் எஸ் நோ அப்படின்னு சொல்லுவான். ஜமால் மலிக் குழம்பிக்குவேன் அந்த இடத்துல, ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் சொல்லுவான். அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருந்தே உனக்கு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா உனக்கு எவ்வளோ பெரிய காசு, நீ ஸ்லம்லேருந்து வந்தவன், நீ டீ பாய் அப்படின்னு சொல்லி அவனை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பான். அப்படிங்கும்போது இன்னொன்று அவன் லைஃப்பில் பார்த்த விஷயங்கள், அவன் சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய துயரங்கள்லேருந்து வந்திருக்கான் ஜமால் மலிக். அப்படிங்கும்போது திடீர்னு இவ்வளோ நேரம் நான் தன்னை ஒருத்தன் இழிவாகவும் மட்டத்தட்டி பேசிக்கிட்டே இருந்தவன் மட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தவன் தாங்கிட்ட வந்து ஒரு ஆன்சரை சொல்லிட்டு போகிறான் அப்படின்னா அவன் நம்ப மாட்டான். ஏன்னா நாமளாக தான் நம்பியிருப்போம், ஏன்னா நமக்கு அந்த மாதிரி பேக் ஸ்டோரி இல்லை. ஜமால் மலிக் நம்ப மாட்டான், ஏன்னா அவனோட பேக் ஸ்டோரி எப்படி இருக்குது. கூட இருந்த பிரதரே பிட்ரே பண்ணும்போது அவன் யாரை நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி தான் கதை போகும். எனக்கு என்னென்னா இந்த படத்தில் வந்துட்டு முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது வந்து, அவன் ஸ்லம்மில் இருந்தாலும் அவன் நல்லவனாக இருக்கணுன்றது தான் எப்பயுமே சூஸ் பண்ணுவான். ஏன்னா அவன் அண்ணனும் சரி தம்பியும் சரி 2 பேருமே ஒரே சூழ்நிலையிலேருந்து வந்தவங்க தான். ஆனால் இவன் எப்படி சூஸ் பண்ணியிருப்பானா லைஃப் வந்து, நம்ம இந்த இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் மிருகம் மாதிரி இருந்தால் தான் நம்மளால் லைஃப்பில் சர்வே ஆக முடியும்னு சொல்லி அவங்க அண்ணன் வந்து சூஸ் பண்ணியிருப்பான். ஆனால் இவன் வந்து எப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் இறக்க குணம் இருக்கும். இந்த மாதிரி இருந்தனால தான் அவனால் லைஃப்பில் வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மாதிரி அவனால் வர முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம தான் லைஃப் வந்து சூஸ் பண்ணிக்கணும், நல்லவனாகணும் கெட்டவனாகிறதுன்றது. இல்லை, இன்னொன்று வந்து அவங்க அண்ணன் வந்து மிருகமாக இருக்கணுங்கிறது இல்லை. அவங்க அண்ணனோட தேவை என்னவா இருக்குன்னா முழுக்க பணம். ஏன்னா ஃபஸ்ட்டு சீன்லே அவங்க அண்ணன் வந்து ஒரு பிஸ்னஸோட இதில் இருப்பான், பாத்ரூமில் அவன் உட்காந்துருப்பான், உன்னால் பிஸ்னஸை கெடுத்துட்டடா அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஸோ லாஸ்ட் அவன் சாகும் போது கூட பார்த்தா அவங்க அண்ணன் தான் அவளை காப்பாற்றி அமுச்சு வைப்பான் லத்திகாவை. அப்போ அவன் எப்படி இருப்பான்னா அந்த டப்பு ஃபுல்லாத்துலேயுமே பணத்தை போட்டுட்டு அந்த பணத்து மேலே நிற்பான். அவங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் பணம் தான். இந்த படமும் பணத்தையும் காதலையும் பற்றி தான் பேசுது. என்ன அப்படின்னா ஜமால் வந்து லத்திகாவை வந்து மீட் பண்ண போவேன் அந்த கேங்ஸ்டர் வீட்டுக்கு. அப்போ வந்து லத்திகாவும் இவனும் பார்த்துட்டு 2 பேர் ஹக் பண்ணிக்குவாங்க. லத்திகா வந்து வந்துட்டு கேட்பா, ஏன் வந்த அப்படிங்கிற மாதிரி. நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்வான். அதான் பார்த்துட்டேல அப்படின்வா. அதுக்கப்புறம் ஜமால் வந்து என் கூட வந்துடு அப்படின்வான். அவள் வந்து எதை வச்சு வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட கேட்பா. லைஃபாகவே பார்த்தாலே காதலுக்கு பணம் தேவையில்லை, ஆனால் வாழ்கிறதுக்கு பணம் ரொம்ப முக்கியம். அதுதான் லத்திகாவோட இதாகவே இருக்கும். ஸோ இவன் எதனால இந்த நீங்கள் மெல்லாம் ஒரு கோடி நிகழ்ச்சிக்கு ஜமால் வந்தானா அப்படின்னு பார்த்தா அதுக்கு காதல் லத்திகா தான். ஏன்னா அவனுக்கு லத்திகா கூட வாழணும், ஒன்றுமே இல்லாமல் வாழ முடியாது. அப்படிங்கும்போது அவன் இந்த நிகழ்ச்சிக்கு வருவான். இன்னொன்று அந்த நிகழ்ச்சியை முடிஞ்சு போகும்போது காசோட போவேன், லத்திகாவும் இருப்பாள். ஸோ இந்த படம் வந்து காதலையும் அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப பேலன்ஸ்டாக முடியும், 2 ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி முடியும். ஏன்னா நம்ம சில படங்கள்லாம் பார்ப்போம், படம் முடியும் போது காதல் தான் மேலோங்கி நிற்கும் பணத்தை விட அப்படிங்கிற மாதிரியான, காதல் பணம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் முடியும். ஆனால் இந்த படம் அப்படி முடியாது, 2 ஈக்குவலாக முடியும். ஏன்னா இவன் ஒரு கோடீஸ்வரனாக இருப்பான், 2 கோடிக்கு சொந்தக்காரனாக இருப்பான், கடைசியாக காதலை அடைஞ்சிருப்பான். 2 ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். பசின்னு ஒன்று இருக்கிற வரையும் பணத்தோட தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, எல்லாருக்குமே மும்பை அப்படின்னா தெரிகிறது என்னென்னா வான்கடே ஸ்டேடியம், அதுக்கப்புறம் அந்த மரைன் வாக், அந்த பீச் ஒட்டி நடக்கிற இடம், அதுக்கப்புறம் பெரிய பெரிய பில்டிங்ஸ், அதுக்கப்புறம் தாஜ் ஹோட்டலு, ப்ளஸ் இந்த இது மும்பை பங்குச்சந்தை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் அதோட டார்க் சைடை நான் இந்த படத்தை மட்டும்தான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி காலா வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த படம் தான் பார்த்தேன். ஏன்னா இந்த படம் 2008ன்றனால நான் இதை சின்ன பிள்ளையிலே பார்த்துட்டேன். இந்த ஜெய்ஹோ பாட்டு ட்ரெண்டில் இருக்கிற டயத்துலேயே நான் டவுன்லோட் பண்ணி ஏதோ மொபைல் அந்த மணியே பார்த்த படம் தான். எனக்கு அப்போ தான் இந்த படம் மும்பையில் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஏன்னா ஒரு பையனுக்கு வந்து ஈயத்தை வந்து எண்ணெயை கண்ணில் ஊற்றுற சீன்லாம் எனக்கு ரொம்ப அந்த டயத்தில் சின்ன பிள்ளையா நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம
இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்றத நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க லைஃப்பில் எதுவுமே சரியாக போக மாட்டேங்குது, நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு தங்குறதுக்கு உடை, இருப்பிடம், உணவு இதெல்லாம் இருக்கிறப்ப நீங்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறீங்க அப்படின்றத நீங்கள் இந்த படத்தை பார்த்து கற்றுக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப வறுமை, ரொம்ப ஒரு டஃப்பான லைஃபு, ஒரு பக்கம் கலவரம், இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் ஒரு மும்பை லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பையனோட வாழ்க்கை அப்படின்றது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றத நான் இந்த படத்தை பார்த்து கற்றுக்கிட்டேன். எனக்கு இந்த படத்தில் ஒரு கலவரம் வரும். அந்த அவங்க அம்மா ஜமாலோட அம்மா இறந்து போகிற கலவரம். எனக்கு அந்த இந்த மாதிரியான கலவரங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனது அப்படின்னா ஹேராமில் 1940களிலேருந்து 48 அந்த காந்தி கொல்லப்படுற ஸ்டேஜ் 40களில் அப்படி ஒரு கலவரத்தை அவர் பதிவு பண்ணியிருப்பார். ஹேராமுக்கு அப்புறம் 2008 வந்த ஸ்லம்டாக் மில்லியனரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, பிரச்சனை ஒன்று இருக்குது. அங்கேருந்து 2020 அந்த லாக்டவுன் சமயத்தில் ராஜ்முருகன் எடுத்த ஜிப்சி படத்துலேயும் இதே மாதிரி ஒரு விஷயத்த ப்ராப்ளமாக வச்சு ஒரு இது அப்படிங்கும்போது 40களிலேருந்து 2020 வரைக்கும் படங்களில் அந்த ப்ராப்ளத்தை வந்து கண்டினியூஸாக பதிவு பண்ணிட்டே வராங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கான எஜுகேஷன் சிஸ்டமும் என்னவாக இருக்குது, நிறையா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு, நிறையா அதிகார மாற்றங்கள், ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத யாருமே ஐடென்டிஃபை பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு இருக்குது. இல்லை, அது வந்து எப்படி சொல்கிறதுனா, அது அது எப்படி ஒரு ஒரு சமூகம் வந்து அதை ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. என்ன அப்படின்னா, இங்கேருந்து குடிபெயர்றவங்க இந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டு இந்த இடத்த நாரடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும், இந்த இடத்துல ரொம்ப நாளாக இருக்கிறோம், அப்போது இந்த இடம் வந்து அப்படின்னும்போது அது பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது திருப்பி திருப்பி திருப்பி. அது மதத்தை வச்சு வருது, இது சமூகத்தை வச்சு வருது, மொழியை வச்சு வருது. இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் இன்னொருத்தனை காலி பண்ணணும்ல, அதுக்காக அதுக்கும் எஜுகேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம ஊர்லேயே அதெல்லாம் நிறைய நடக்குது. ஏன்னா எஜுகேஷன்னு சொல்லிட்டா அவங்களோட எப்படி சொல்கிறது, லிட்ரேசி ரேட்டில் இந்த கேரளா கூட தான் இருக்குது, நம்மளும் ஓரளவுக்கு மேலே தான் இருக்கும். அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கேரளாவில் ஒரு எப்படி சொல்கிற மனநலம் பாதிக்கப்பட்டவரை அடிச்சே கொண்டானுங்க, எதையோ திருடிட்டாருன்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம தமிழகத்தில் இப்போ கூட 2 பேர் வந்து சாதி கொடுமையால் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது நடந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அதை எடுத்துக்க முடியும். இந்த படத்தில் வந்து முக்கியமாக பேசணும்னா அப்படின்னா அந்த அச்சீவ்மெண்ட்டு. அவன் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன இடத்துல இருந்து அவனுடைய கனவு வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். அது நம்ம அந்த அமிதாப் பச்சன் கிட்ட சைன் வாங்குகிற சீனாகவே இருக்கட்டும். ஏன்னா அந்த ஊரில் இருக்க எல்லாருமே அவனை வந்து மிரட்சியாக பார்ப்பாங்க. ஏன்னா அவன் அதுக்குள்ளெல்லாம் விழுந்து எந்திரிச்செல்லாம் வருவான். விழுந்து எந்திரிச்சு வந்து நான் வாங்க வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாரையும் மீறி அதை வாங்கவும் செஞ்சுருவான். அப்படின்னும்போது அது ஒரு அச்சீவ்மெண்ட் அவனை பொறுத்தளவில். அது அந்த சீன் வந்து கடைசி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். என் தம்பி உன்னை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட சொல்லுவான்ல, கண்டிப்பாக வந்து அவன் உன்னை காப்பாற்றிடுவான், எப்படியும் நான் இவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க அண்ணன் அவளை அமுச்சு விடுறது அந்த சீனில். ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் இவன் வந்து உன்னை நினச்சா விட மாட்டான். ஏன்னா அப்படி தான் அவளை ட்ரெயினில் அங்கே இறக்கி விட்டு வருவாங்க. இறக்கி விட்டுட்டு இவன் வந்து இல்லைடா அவள் எப்படியாவது நல்லா இருந்துப்பா, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவளை விட்டுட்டு வந்ததில் இவனுக்கு பெரிய வருத்தம் இருக்கும். ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணோடையே ஜாலியாக சுற்றிட்டே இருப்பான். அப்போது விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அண்ணனை இவன் தான் கூப்பிட்டு வருவான். ஏன்னா இவனுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து வேணும், ஏன்னா அவளை தனியாக விட்டுட்டு வந்துட்டோம். அப்படின்னும்போது அவகிட்ட போனால் அவள் மறுபடியும் ஒரு பிரச்சனையாகுது. இப்படி சொல்லி பிரச்சனையாக கடைசி அவளை இது பண்ணணும், வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு பணம்ன்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னும்போது அதுக்கு நான் ஒரு கேம் விளாடணும்னு சொல்லிட்டு அந்த கேமுக்கு போய் ஜெயிக்கிறது எல்லாமே இந்த அச்சீவ்மெண்ட்டை இதுவாகவே இருக்கும். அந்த சின்ன வயசில் அந்த முங்கி எழுந்து போய் அமிதாப் பச்சன்ட்ட சைன் வாங்குறதுல இருந்து மொத்தமாகவே எனக்கு வேணும்னா நான் அதை முடிச்சு காட்டுவேன் அப்படின்னும்போது இதுதான் அந்த ஸ்லம்டாக் மில்லியனர்ன்ற மாதிரி.
இன்னொன்று இங்கே அவன் எங்கேருந்து வந்தான் அப்படிங்கிறதுலாம் மேட்ரு இல்லை, அவனோட கேரக்டர் தான். ஏன்னா அவன் வந்து எப்படி சொல்கிறது, அவன் அந்த ஒரு விஷயத்த கூட நம்புவான், விதி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கான், நம்ம சேரணும்னு இருக்கு அதான் விதி அப்படின்னு. அப்படிங்கும் போது அது அவனோட கேரக்டரோட இதாக இருக்கும், பிளண்டாக இருக்கும். மேனிஃபெஸ்டேஷன், அதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறது, அந்த பிரபஞ்சம் நமக்காக தான் இயங்குது, அதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது தான் அந்த விதின்றது. அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அதை அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான், இந்த எனக்கு கிடைக்கும், லத்திகா எனக்கு இதாகும் அப்படின்னு. அவன் எங்கேயுமே லத்திகாவை மறக்க மாட்டான். கிடைக்கும் அப்படின்லாம் அவன்கிட்ட நம்பிக்கை இருக்காது. கிடைக்கும் அவன் எனக்கானவ அப்படிங்கிற விஷயம்லாம் அவன்கிட்ட இருக்காது. அவனுக்கு லத்திகா கூட இருக்கணும், அதுதான் அவனோட எய்மு. லத்திகாவை கல்யாணம் பண்ணணும், அவள் கூட குழந்தை பெற்றுக்கிட்டு அவள் கூட வாழணும் அப்படிங்கிறதுலாம் அவனோட நோட் புக்லேயே கிடையாது. அவனுக்கு லத்திகா கூட இருக்கணும், அப்படிங்கும் போது லத்திகாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அவன் எங்கெங்கேயோ போவான். கடைசியில் மறுபடியும் அவன் இருந்த இடத்துக்கே வருவான், லத்திகாவை தேடுவான், அடைவான், மறுபடியும் அவளை இழந்துருவான். அதுக்கப்புறம் மறுபடியும் லத்திகாவை தேடி போய் அடைவான். கடைசியில் வந்து அந்த படம் வந்து லத்திகாக்காக அந்த 1 கோடி ரூபா நிகழ்ச்சிக்கு போவான், 2 கோடி ஜெயிப்பான். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, தமிழ் டப்புன்னு வரும்போது ராதா ரவி வாய்ஸும் சிம்பு வாய்ஸும். ஏன்னா சிம்பு வாய்ஸை தவிர வேறு எந்த வாய்ஸுமே இந்த அந்த ஜமால் கேரக்டருக்கு என்னால் யோசிச்சு பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு இந்த படத்தில் எனக்கு, ஏன்னா இதே மாதிரி தான் நமக்கு ஹிந்தி டப்பில் ஒரு படம் வந்து சொல்லணும்னா குரு படத்தை சொல்லுவேன். குரு படத்தில் சூர்யா வாய்ஸ் கொடுத்துருப்பான், ஹீரோ அபிஷேக் பச்சனுக்கு. அந்த இதுலேயுமே என்னால் நினச்சி பார்க்க முடியாது, சூர்யாவை தவிர வேறு யார் வாய்ஸ் கொடுத்தா இந்த படத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலும் அதுவும் செட் ஆகும். இந்த மாதிரி அந்த டயத்தில் வந்து டப்பிங்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த டைம் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. எண்டு கேமில் அதெல்லாம் வேணாம், அது அடித்தது. அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா இசையை நான் சொல்லுவேன். ஆனால் இந்த இசையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பிஜிஎம் வரும். அந்த பிஜிஎம் வந்து அழகிய தமிழ் மகன்லையும் யூஸ் பண்ணியிருப்பாப்புல ஏஆர் ரஹ்மான். இல்லை, ஒரு படத்துலேருந்து இன்னொரு படத்துக்கு போடுறாரு, அவர் மியூசிக்கை தான் அவர் திருப்பி போடுறாரு. ஆனால் அது எனக்கு என்னமோ ஒருவேளை மக்களை ஒரு மாதிரி நினச்சிட்டாரா, இவங்கெல்லாம் இங்கே இந்த படத்தை பார்த்துட்டு இருந்து இந்த படத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரில. ஏன்னா அந்த சீன் அப்படியே இருக்கும். அதாவது அவன் லத்திகாவை பார்க்க போவான்ல, லத்திகாவை போய் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு டானோட வீட்டில் போய் பார்க்க போவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக ஒரு பிஜிஎம் வரும். அந்த பிஜிஎம் வந்து நமக்கு அழகிய தமிழ் மகனில் வரும். எனக்கு வந்து நீ பிஜிஎம்னு சொல்லும்போது எனக்கு ஜெய்ஹோ பாட்டும் எல்லா புகழும் இறைவனுக்கு அந்த பாட்டும் கிட்டத்தட்ட ஒரு சிமிலாரிட்டியில் இருந்துச்சு. நீ சொல்கிற பிஜிஎம் என்னால் தெரியல எனக்கு. இன்னொன்று சிம்பு வாய்ஸ் அப்படிங்கும் போது எனக்கு சில டைலாக்ஸ் எல்லாமே கரெக்டாக சிம்புக்கு அந்த மீட்டரில் உட்காந்துச்சு. எப்படி சொல்கிறேன்னா, லத்திகா எதை வச்சு வாடுறது அப்படின்னு கேட்பா. லத்திகா அந்த டான் வீட்டில் பார்க்கும்போது நம்ம எதை வச்சு வாடுறது அப்படின்னு கேட்கும்போது காதல் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேரணுங்கிறது விதி அப்படிங்கிறதுனா எனக்கு அப்படியே விண்ணை தாண்டி வருவாயோட ஃபீல் அடிச்சிச்சு, அப்படியே சத்து நான் அடிச்சிச்சு. ஓகே, அதனால எனக்கு வந்து இவன் சிம்புவை தவிர வேறு யார் எங்கே டப் பண்ணியிருந்தாலும் அது கரெக்டாக இருந்திருக்காதோ அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்லணும்னா கேமரா ஒர்க்கு எனக்கு உண்மையிலேயே அந்த ஹாலிவுட் ஃபீல் அப்படின்னு கொடுத்துச்சுன்னா கேமரா ஒர்க்கும் சொல்லலாம். ஏன்னா அந்த ட்ரெயினில் இருந்து அவங்க விழுவானுங்க, அந்த தாஜ்மஹால் கிட்ட விழுவானுங்க, ஆக்ராவில் விழுவானுங்க. அந்த ஷாட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இவனுங்க கீழே விழுவானுங்க, அப்படியே புழுதிலாம் அப்படியே மறைஞ்சு அப்படியே நமக்கு அந்த தாஜ்மஹாலை காட்டுவானுங்க. இவனுங்க அப்படியே ரோல் ஆகி வருவானுங்க. அந்த இடத்துல கேமராவும் சேர்த்து ரோல் ஆகும். அப்படியே பனி அந்த தூசி அதுவும் அது டிரான்சாக்ஷன், அது டேரக்டர் கிரெடிட்டு. இங்கே வந்துட்டு அப்படியே அந்த தூசியில் அப்படியே மறைஞ்சு அப்படியே தாஜ்மஹால் உங்களுக்கு அழகாக காட்டுவாங்க. நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னும் போது எனக்கு அப்படியே அழகாக அப்படியே தாஜ்மஹால் நான் இவ்வளோ அழகாக அந்த எந்த இதுலையும் தாஜ்மஹால் நார்மலாக பார்த்தா அழகாக இருக்கும், அந்த சீனில் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரிஞ்சிச்சு. இன்னொன்று வந்து இந்த படத்தில் கேமரா இருக்குங்கும் போது ஒரு விஷயத்த நான் ரொம்பவே நோட் பண்ணேன். எங்கேயுமே இந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து ஸ்டெடியாக இருக்கவே இருக்காது. எல்லா ஃப்ரேமுமே ஹேண்ட்மேடாக இருக்கும். அதாவது ஃபிக்ஸ்டாக இப்போ 2 கேரக்டர் இருக்குது அப்படின்னா 2 கேரக்டரை நிற்க வச்சு கேமராவை ஸ்டாட்டிக்கில் போட்டு எடுத்த மாதிரி ஒரு சீன் கூட இருக்கு. எல்லாமே ஒரு மூமெண்ட்லேயே இருக்கும். ரொம்ப க்ளோஸ்அப்ஸ் அதிகமாக போயிருப்பாங்க. அது வந்து இந்த படத்தோட டோனை வந்து எனக்கு அது கூட ஒரு வகையில் சிட்டி ஆஃப் காடை ரெஃபரன்ஸ்
இது பண்ணுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. சரி, எனக்கு ஒரு கொஸ்டினோட நான் இந்த படத்தை முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, ரொம்ப சில்லியான கொஸ்டின் தான். இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மானுக்கு ஆஸ்கார் கொடுத்தது வந்து நிறையா பேர் அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த படத்துக்குனா ஏஆர் ரஹ்மானுக்கு ஆஸ்காரா அப்படின்னு. உங்களுக்கு இந்த படத்தோட மியூசிக் பற்றி என்ன உங்கள் ஒப்பீனியன் சொல்லி முடிச்சிருங்க. எனக்கு நான் பெருசாக அந்த மியூசிக்கை நோட்லாம் பண்ண மாட்டேன். அது ரொம்ப பிடிச்சிருந்து திருப்பி திருப்பி கேட்குற மாதிரி இருந்தால் அக்செப்ட் பண்ணிப்பேன். இது நம்ம சின்ன வயசுலேயே நிறைய இடத்துல இந்த மியூசிக் நான் கேட்டிருக்கேன், வச்சுருக்கேன். எனக்கு வந்து பெருசாக படலை. அது வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு ஆஸ்கார் கொடுத்தது எனக்கு பெருசாக இதில் உடன்பாடு இல்லை. இல்லை, அது என்னென்னா இந்தியாவிலேருந்து போகிற படங்கள் வந்து ரொம்ப கம்மி தான் ஆஸ்காருக்கு அனுப்பப்படுற படங்கள். இந்த படம் ஒருவேளை ஃபாரின் டைரக்டர் எடுத்தனால அவர் வந்து நிறையா இந்த இதுக்கெலாம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பியிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. அதில் பார்த்துட்டு இந்த படத்துக்கே இவங்க கொடுக்குறானுங்கன்னா அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னும் நிறையா படங்கள் இருக்குது இந்தியாவில். அதுதான் நானும் சொல்லுவேன். இந்த ஏஆர் ரஹ்மானோட படங்களும் இருக்குது, ஜிவி படங்களும் இருக்குது. இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ஃபெஸ்டிவலுக்கு போகிறதில்லன்னு தெரியுது இதுலேருந்து பார்த்தா. அப்படி தான் எடுத்துக்க முடியும். இந்த படம் பெயருக்கு இந்த படத்தோட மியூசிக்கே அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இன்னும் எவ்வளவோ படங்கள் இருக்குது. அந்த படங்களை பார்த்தாங்கன்னா வருஷம் வருஷம் நம்ம தான் வாங்குவோமோன்னு எனக்கு தோணுது. எனக்கு தான் ஜோன் சொன்ன மாதிரி தான். ஆனால் இந்த படத்தோட மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்ஸ்பெஷலி அந்த ஒரு சேசிங்கில் ஒரு பிஜிஎம் ஒன்று வரும். அதுக்கப்புறம் லத்திகா தீம்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த ஒரு ஹம்மிங்கில் வரும். அதே தான் ஹம்மிங்கில் அதுதான் செம்ம. எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு உங்களோட தாட் ப்ராசஸில் தானே இந்த படத்துக்கு எதுக்கு ஏஆர் ரஹ்மானுக்கு ஆஸ்கார் கொடுத்தாங்க அப்படின்னு. எனக்கு இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிஜிஎம்மாகவே. அதான் மொத்தமாக படம் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, இந்த விடையும் நல்ல படங்கள் இருக்குது. பட் ஆனால் இந்த படம் வந்து ஒரு மிட்டு அப்படின்னு சொல்லலாம். நானே இந்த படத்தை வந்து அப்படி மிட்டுன்னு நான் வைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து விண்ணை தாண்டி வருவாயால் ஒரு ஏஆர் ரஹ்மான்ட்ட ஒரு நியூ வேவ் ஆஃப் சவுண்ட்ஸை நம்ம பார்த்துருப்போம். எனக்கு அதுக்கான விதைங்கிறது இந்த படம் தான் போட்டுச்சோங்கிற ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இதில் தான் நான் கொஞ்சம் அந்த ஏஆர் ரஹ்மான் அந்த டிரான்சிஷன் பீரியட் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இதில் ஏஆர் ரஹ்மானோட அந்த மியூசிக் சவுண்ட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்த படங்கள் எல்லாமே வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இதுக்கு நீங்கள் ஸ்லம்டாக் மில்லியனருக்கு முன்னாடி இந்த படங்களில் பார்க்குறதுக்கும் ஆஃப்டர் ஸ்லம்டாக் மில்லியனருங்கிற படங்களுக்கு பார்க்கும் போதும் அந்த சவுண்டாக டிஃப்ரெண்ட் இருந்துச்சு எனக்கு. அது இந்த படத்தில் இருந்துச்சு. நான் இப்போ ரீசெண்டாக பார்க்கும் போது சவுண்டாக அது ரொம்ப யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸு, கொஞ்சம் அந்த ஸ்டாண்டர்ட் மாதிரி இருந்துச்சு. எண்டில் சொல்லணும்னா சூழ்நிலையை காரணம் காட்டி சும்மா இல்லாமல் ஜமால் மாதிரி சுறுசுறுப்பாக இருங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கடா கைஸ். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், வேணும்னு அடையணும்னு முடிவு பண்ணுங்க.